எவ்ரிவன் வெல்கம் பேக். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 8 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது பிக் பாஸா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலான்னு நமக்கே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா பிக் பாஸ்லயும் சண்டைன்னு வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யார் என்ன பேச போறாங்க, இந்த இந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்களா, அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்களா. ஆனா இந்த சீசன்ல அதுவும் மெயினா திவாகர் இருக்கு. இந்த சீசன்ல சண்டை எல்லாமே சிரிப்பா தான் இருக்கு. நிஜமாவே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு எல்லாமே சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நேத்து நைட் லைவ்ல அவ்வளவு சண்டை நடந்தது. நிஜமாவே மன கஷ்டங்கள் பாரங்கள் இருந்திருந்தா இந்த எபிசோடு இந்த லைவ் பார்த்திருந்தா நிஜமாலுமே ரொம்ப மனசு லைட்டா ஃபீல் ஆகுற அளவுக்கு அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ சண்டை. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் திவாகர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா சிரிச்சிருக்கவும் முடியாது, ரசிச்சிருக்கவும் முடியாது. ரிவ்யூக்குள்ள போலாம். மார்னிங் 8 o'clock அலாரம் அடிச்சிருச்சு அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. 1 hour ஆகியும் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்க மேட்ஸ் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வாண்டடா பண்றாங்க. இவங்களுக்கும் பசி, வெளியே இருக்கவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் பசிதான், ஆனா வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அண்ட் உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்க வைக்க கத்துறாங்க, பேர் சொல்லி கத்துறாங்க, டோரை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து டொம் 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 தட்டுறாங்க. தட்டுல நமக்கு தலைவலி வந்துருச்சு. ஆனா உள்ள இருக்கிறவங்க அவங்க தட்டுற பீட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க. என்னதான் இரிட்டேட்டா இருந்தாலும் வெளியே அப்படி காமிச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையிலயும் ஆதிரியும் எஃப்ஜேவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆதிரி கேக்குறாங்க, என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி தெரியல, நேத்து ஏதோ இஷ்யூ நடந்திருக்கும். மேபி அவங்க அவாய்ட் பண்ற மாதிரி ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம். சோ அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல, இவங்க வெளியே இருந்து லவ் பண்ணிட்டு உள்ள வந்தாங்களா இல்ல உள்ள வந்துதான் லவ் ஸ்டார்ட் ஆச்சான்னு புரியல. ஆனா 2 பேரும் லவ் பண்றாங்க, அது ஷியோர் தான். சாப்பாட்டுல கஞ்சி பண்ணலான்னு எடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க லேட்டா வரதுனால பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கோவப்பட்டு கஞ்சியில உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க. அண்ட் இன்னொரு சாதமும் கூட இருந்தது. சோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் பசி தாங்க முடியாம அந்த சாதத்தை உப்பு கலந்த கஞ்சியோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எல்லாரும் வயிறு நொம்ப சாப்பிட்டாங்க. பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து சாரி கேட்க சொன்னாங்க, தோப்புக்கரணை போட சொன்னாங்க. ஆனா என்ன யூஸ், அவங்க தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு அவசியமே இல்லையே. அண்ட் பிக் பாஸ் டீலக்ஸ் கேர்ள்ஸ் வந்து ஜக்கூசில குளிக்கிறாங்க. அதை பார்த்து சில கமெண்ட்ஸ் போடுறாங்க. எஃப்ஜே கூட வியன்னாவை ஸ்ட்ரிப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. அவர் நிறைய விஷயம் வேண்டாத வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. இதுல அதுவும் ஒண்ணு. இந்த பிரச்சனையில வாட்டர்மெலன் ஸ்டாரும் அரோராவும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு அசால்ட்டா இருக்கும் போது வினோத் போய் அந்த உப்பு போட்டு சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து இவங்க சாப்பிட்டு பார்த்தா ஒரே உப்பு, வாயில வைக்க முடியல. இதுக்கு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அண்ட் ரம்யா ஜோ பசியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கரெக்டா 10:45 தான் எல்லாரும் வெளியே வந்தாங்க. அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாட்டு போட்டாங்க, டான்ஸ் ஆனாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நடிகண்டா டாஸ்க் வச்சாங்க. 2 ஹவுஸ்ல இருந்து 3 பேரு பார்ட்டிசிபேட் பண்ணணும். 2 ஹவுஸ்ல இருந்து ஒவ்வொருத்தர் ஜட்ஜா இருக்கணும். வாக்குல 2 காதல் அப்படிங்கிற படத்துல இருக்கிற டயலாக கரெக்டா பார்த்துட்டு போய் கரெக்டா அங்க போய் யாரு ஆக்ட் அதாவது மிமிக் பண்றாங்களோ அவங்க தான் வின். அண்ட் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணினா யாரும் அங்க இருந்து ஸ்வாப் பண்ண வேணாம். பட் இன் கேஸ் பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணி பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ் தோத்துடுச்சு அப்படின்னா அங்க இருந்து 2 பேரும், இங்க இருந்து 3 பேரும், அதாவது பிக் பாஸ் டீலக்ஸ்ல இருந்து 2 பேரும், பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து 3 பேரும் ஸ்வாப் பண்ணிக்கணும். எஃப்ஜேவும் வியன்னாவும் ஜட்ஜ் அண்ட் சபரி, பிரவீன் ராஜ், விக்ரம் எல்லாருமே நடிச்சாங்க. ரிசல்ட் என்ன அப்படின்னா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் தோத்துட்டாங்க அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்ப ஸ்வாப் பண்ணணும். பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து அரோராவும் கம்ருதனும் இந்த சைடும், பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஆதிரை, பார்வதி அண்ட் திவாகர் அந்த பக்கமும் போறாங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ் நாமினேஷன். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு இல்லையா, இதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவுமே செம ஃபன்னா தான் இருந்தது. இதுல ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா வினாயா, ஆதிரை அண்ட் வினோத்துக்கு. நெக்ஸ்ட் நாமினேஷன் நடந்தது. இதுல நாமினேட் ஆனவங்க பாரு, கம்ருதீன், அரோரா, எஃப்ஜே, அப்சரா, ரம்யா, சபரி, கெமி அண்ட் திவாகர். நாமினேஷன் பண்ணும்போது ஆதிரையும் பிரவீன் ராஜையும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் மாஸ்கும் கழட்ட சொல்லிட்டாரு பிக் பாஸ். அண்ட் வெளியே பாருவும் திவாகரும் 2 பேர் மேலேயும் தப்பு இல்லாத மாதிரி எல்லாரும் மேலேயும் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் பாரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க, தேவையே இல்லாத விஷயத்துல தேவையே இல்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. ஆனா அது கான்டென்ட்டா ஆகுது. அண்ட் திவாகருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் பார்வதி உள்ள வந்தா அவரும் உள்ள வந்துடுறாரு. நேத்து நைட்டு லைவ் செமையா போச்சு. தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு திவாகர் வெர்சஸ் பிரவீன் ராஜ், திவாகர் வெர்சஸ் கம்ருதீன், திவாகர் வெர்சஸ் எஃப்ஜேன்னு பார்த்து ஒவ்வொருத்தரும் அப்படி தனித்தனியா பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட எபிசோட் முடிஞ்சது. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். பை எவ்ரிவன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.